பாருங்க. இப்ப நாங்க என்னென்ன தலைப்பு கீழ நாங்க தோத்துட்டு போறோம் இது வரைக்கும். இஃபத் ஃபாரூக் நானா கதையின் ஃபாரூக் நானான பண்புகள் பார்த்தோம். பிறகு அந்த யாரு கடிதத்தை எதிர்பார்த்திருக்கிறவங்க சம்பந்தமா பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? கதையின் களத்தை பத்தி. ஓகே, ரைட், குட். ரெஜிஸ்டர் காகிதமா நல்லா பாருங்க. வெசாக் காலத்து தோரண பல்புகளாய் ஆழ்ந்து ஆந்தை விழிகள் ஒளி உமிழ்ந்தன. இது என்ன அணி? வெசக் காலத்து தோரண பல்புகளாய் என்று சொன்னது என்ன அணி? ஊமை அணி இல்லையா? ஓ ஆந்தை சார். ஆந்தை விழி உமிழ் ஒளி உமிழ்ந்தன. ரெஜிஸ்டர் தான், இதுல கையொப்பம் போடு. கடைக்கண்ணால் அவனை நோட்டமிட்டவாறு ஒரு கவலை பெருமூச்சு விட்டேன். அது அவனுக்கு வெளிநாட்டு பணம் வந்துள்ளதே என்ற வயிற்றெரிச்சலால் அல்ல, ஒரு நாடக இயக்குனராக என்னால் வர முடியாமல் போனதே என்ற ஆதங்கத்தினாலேயே அப்படி ஒரு திறமை. எனக்கு வாய்த்திருந்தால் நடக்கிற கதையே வேறு. கேள்வி பார்வை இல்லாமல் இவனை இராவணனாக்கி வேடிக்கை பார்த்திருப்பேன். அப்ப இவருடைய வறுமை தான் இதுல எடுத்து காட்டப்படுகிறது. ஃபாரூக் நானா விளைஞ்சுதா? அந்த வறுமையால தான் அவர் அந்த பெருமூச்சு விடுறது, மற்றவங்களை அவர் எதிரியா பார்க்கறது எல்லாம். அந்த இறுகிய முகத்தின் அப்படி ஒரு அசாத்திய முரட்டுத்தனம். மின்னல் வேகத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு கடிதத்தை மடித்து சட்டை பையில் திணித்து கொண்டார். யார் அவன்? கோழிக்குஞ்சை அழகால் கவ்வி அசகாயமாய் பறக்க முயலும் காகமாய் அவன் நழுவுவதற்கு முன் என் பஞ்சப்பாட்டின் முதல் அடியின் கீழ் ஸ்தாயில் சுரம் காட்டினேன். அப்ப இவருக்கு ரெஜிஸ்டர் கடிதம் வந்ததுனால அவரு காசு வந்திருக்கு தானே. இவரு தனது பஞ்சப்பாட்டை பாடினாராம், அவருடைய வறுமையை வெளிப்படுத்தினாராம். ஃபாரூக் நானா பண்பு. மிஸ்தாரு ஒரே தலை சுத்தா இருக்கப்பா. வெள்ளனையில இருந்து ஒன்றும் இன்னவும் இல்லை. என் சோக ஆலாபனையில் ஒன்றும் அவன் சொக்கி போகவில்லை. சனியன் தொலையுது, ஆளை விட்டால் போதும் என்ற எச்சரிக்கை உணர்வோடு ஒரு 10 ரூபாய் நோட்டை விட்டெறிந்து விட்டு தப்பினில் பிழைத்தேன் என்று தாவி பறந்தான். அப்ப இதுல பாரூக் பண்பு இருக்கா இல்லையா பிள்ளைகள்? மற்றவங்கள்ட்ட இருக்கேன் சார். உதவி வாங்குறவர் என்ற பாரூக் பண்பு இருக்கு. Right. அப்ப இதுல நிஸ்தார்ட பண்பும், அதாவது நிஸ்தார் இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு போறார், அவரோட பண்பும் இருக்குன்னு. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் விருப்பம் இல்ல. இவர்ல இருந்து எப்படியாவது கலந்து போகணும்னு ஒரு சிறிய தொகையை கொடுத்துட்டு அவர் மாறி போறாரு. இந்த பாரூக் பண்புல தொடர்ந்து அதை எழுதி கொள்ளுங்க. நிஸ்தார்ட பண்புகளும் தான் இந்த இடத்துல இருக்கிற விஷயம் தான். எழுதி கொள்றீங்களா? நிஸ்தார் ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அவரு மனைவிய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தொப்பியும் தாடியுமாய் பெரிய அந்த ஈமான்தாரி போல நடந்து கொண்டிருக்கிறாருன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்காரு. அதையும் நிஸ்தார பண்புல எழுதிக்கணும். அப்ப நிஸ்தார பண்பும் ஃபாரூக் பண்பும் அவசரமா எழுதுறீங்களா? ஓகேயா? ஓகே சார். ம். ஓகேயா ஹம்தா, சஹலா? ஓகே சார்.
ஓகேயா ஹிஃபத்? ஹம்தா எழுதியாச்சா? ஓகே சார். ஹம்தா, சல்ஹா, அகலா. ஓகே நிஸ்தாருக்கு ஒரே ஓகே சார். இதற்கு மேல் அந்த எருமை காம்பிலே மேலதிகமாக பால் கறக்கப் போவதில்லை என்ற உண்மை நான் அறிந்துதான் இருந்தேன். இதனுடைய உள்ளர்த்தம் என்ன பிள்ளையே? எருமை காம்பில் இனி பால் கறக்கலான்னு சொன்னது என்ன அர்த்தம்? இனி அவன்கிட்ட இருந்து எந்த உதவியும் பெற முடியாதுன்னு சொல்றாங்க என்ன? என்றாலும் இதிலே என்னத்தை ஆக போகுது? கடைக்கு போய் ஒரு சின்ன கடி, ஒரு குடி நோட்டு கைமாறி விடும். பெரிய தர்மம் பண்ணியதாக நினைப்பு. கருமி பகீலன் அடிமனம் அழுது தொலைத்தது. பாதையை வெறுக்கிறேன். வண்ண கடதாசியை கிழித்து வீதியில் வீசினால் போல் மொண்டுசூரி பிள்ளைகளின் ஊர்வலம். இதுவும் என்ன ஓமையானி தானே பிள்ளையர்? வண்ண கடதாசியை கிழித்து எரிஞ்சது போல யார் போறாங்களாம்? மொண்டுசூரி பிள்ளையில. ஓகே, ஓகே சார். கவனமாக போக வேண்டும். இல்லாட்டி ஏதாவது ஒன்று தப்பித்தவறி குறுக்கால பாஞ்சா முகபத் எல்லாம் பாழாய் ஆகி வீணா வம்பா போய்விடும். எதற்கும் மெல்ல மிதிக்கணும். கோடை அவஸ்தையில் சவாரி சலிப்போடு தொடர்கிறது. மீண்டும் எதிர்ப்படுவோரின் அபசுரமாய் கடிதமீக்கியா என்ற கேள்வி சிலருக்கு சைகை, சிலருக்கு வார்த்தை பதிலாய் ஜனிக்கின்றன. தொண்டையில் சளி இறுகி உமிழ்நீர் தடைபடுகிறது. அப்பாடா, பிள்ளைகளின் தொல்லை முடிந்தது. பாதை வெறுமை தட்டி இருந்தது. ஊன்றி மிதித்தால் ஹாஜியார் கடையை அடைந்து விடலாம். தடைப்பட்ட உமிழ்நீர் ஹாஜியார் கடை தீயை நினைத்ததும் நாவை ஈரமாக்கி கொண்டிருந்தது. லுகர் தொழுகை முடிந்து பகல் வேளை தொப்பி அணிந்தவர்களின் ஆரவாரத்தில் கடை களை கட்டியிருந்தது. என்னை கண்ட சிலர் யானையின் செவியில் அங்குச முனியால் குத்தி அவஸ்தை கொடுப்பது போல் மீண்டும் மீண்டும் ஒரே பாணியில் அதே கேள்வி. கடிதமீக்கியா? உச்சி வெயிலில் உறைப்பு உடலை தள்ளாட வைத்து வைத்து சோர்வு கணக்க. இந்த இடத்துலயும் ஒரு ஊமை அணி இருக்குன்னா பிள்ளையர். அதாவது அவங்களுடைய கேள்விகள் எப்படி இருந்துச்சாம்? அங்குச முனையால் குத்தி அவஸ்தை கொடுப்பது போல இருந்துச்சாம். யாருடைய கேள்விகள்? இந்த கடிதமீக்கியான்னு கேட்கிற கேள்வி. ஓகே, அப்ப இதுவரைக்கும் நிஸ்தாரிய பண்பு எழுதிட்டு இப்ப நான் 3 இடத்துல உங்களுக்கு ஓமி அணி காட்டினேன் தானே, அந்த ஓமி அணியை தொகுத்து கொள்றீங்களா? ஓகே சார். ரைட், ஓமி அணியை தொகுத்து கொள்ளுங்க. நிஸ்தார பண்பு எழுதுங்க இதுவரைக்கும்.
எழுதி முடிஞ்சா சொல்லுங்க பிள்ளை. ஓகே சார். எழுதிட்டீங்களா? சஹலா எழுதியாச்சா? ஹம்தா? ஓகே ரைட், ஓகே. பாருங்க, கிழக்கு கிழங்கு பெட்டிசை வாயில் தள்ளிக்கொண்டே வாங்கில் சரிகிறேன். பியோன் ஃபாரூக் நானாக்கு சாயம் கட்டியா ஒரு டீ போடும் அவன். ஹாஜியாரின் தகர குரல் கடை எங்கும் எதிரொலிக்கிறது. அண்மையில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல் பற்றிய சூடான வாக்கு போர் ஒன்று திடீரென வெடித்து கிளம்பியது. எதிலுமே பிடிப்பற்ற ஒரு மலட்டு சோகம் எனக்குள். என்னுடைய ஆமை வேக வண்டி நடைபாதையில் இறங்கி அல்லல் படுகிறது. ஃபாரூக் நானா, நில்லு மகன். ஃபாரூக் நில்லு மகன். மூச்சிறைக்க தள்ளாடி கொண்டே முன்னால் நின்ற மைமுன் கிழவி வறுமையின் தூரிகை வரைந்த கோலங்கள் முதுமை முகத்தில் சோகங்களாய் முட்டி தெரித்தன. அப்ப இப்ப புதிய ஒரு பாத்திரம் வருது, மைமுன் கிழவி. அவ அவ பார்த்தோன்னே அப்ப அவளுடைய வறுமைய அவட முகத்துல இருந்தே கண்டுகொள்ள முடியுமா. அதனாலதான் வறுமை தூரிகை வரைந்த கோலங்கள் முதுமை முகத்திலே சோகங்களாய் முட்டி தெரிந்தன என்று சொல்றாங்க. ஒரு வயோதிபர் அவருடைய வறுமையினால அந்த முகத்திலேயே வறுமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. மைமூன் கிழவி பற்றிய விஷயம். என் மகள் சரீனா சவுதி போய்த்து 3 மாசமாவது மகன். சல்லியும் இல்ல, காகிதமும் இல்ல. பச்சை புள்ள மூண்ட என் தலையில பாரம் சாட்டிட்டு போயிட்டா. இவ்வளவு நாளும் சமது கடையில அவள் அனுப்பினா தாரன் என்று சாமான் கடனுக்கு வாங்கின. இப்ப அவன் தர இல்ல மகன். நேத்து ராவையில இருந்து எல்லாம் பட்டினி. நான் என்ன செய்ய? இந்த கண்கூட தெரியாத கிழவிய அல்லா சோதிக்கிறான். போன புள்ளைக்கு என்னத்த நடந்ததோ அவள்கிட்ட ஒரு தாக்கல் அனுப்பி பாரு மகன். இது மைமூன் கிழவி ஆஹ் வந்து ஃபாரூக் நானாட்ட சொன்ன விஷயம். கிழவியின் சுவாசம் தடைப்பட்டு துயரம் நெஞ்சு முட்டியது. அவளது ஆற்றாமையை எண்ணி அவஸ்தை உள்ளாகியது. சரீனா போன ஏஜென்சி அட்ரஸ் எனக்கு தாங்க ஆச்சு. நான் விசாரித்து பார்த்து சொல்லியேன். அப்ப இது ஃபாரூக் நானாட பண்பொன்றிருக்கு. ஃபாரூக் நானா மற்றவங்களோட துன்பத்திலையும் பங்கு கொள்ளக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அவருடைய பண்புல எழுதணும். மற்றது மைமூன் கிழவி கூறிய விடயங்கள் என்று சொல்லி தலைப்பொண்டு போட்டு இந்த மைமூன் கிழவியில விஷயங்கள் எழுதிக்கணும். ஓகே விளைஞ்சா? ஓ சார்.
எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அம்தா சஹலா எழுதியாச்சா? ஓ ஓ சார். சார். ரைட், ஓகே. கிழவிக்கு சுவாசம் தடைப்பட்டு துயரம் நெஞ்சில் மூட்டியது. அவளுடைய ஆற்றாமை என்னையும் அவஸ்தைக்குள்ளாக்கியது. சரி, நான் போன ஏஜென்சி அட்ரஸ் எனக்கு தாங்க ஆச்சு. நான் விசாரித்து பார்த்துட்டு சொல்லியேன். இந்த ஆறுதல் மொழிகளால் சிறிது அவஸ்தையுற்ற அவள் நடுங்கும் கைகளில் புடவை விளிம்பை தலையில் விட்டவாறு, அல்லாஹ் உனக்கு துணை செய்வான் மகன் என்றாள். கிழவியின் நிலை மனதை குடைந்தது. என்றாலும் ஊர் துயர் துன்பங்களை எல்லாம் கட்டி ஆள எனக்கு ஏது நேரம்? பசிக்கலைப்பில் வீட்டை நோக்கி விரைகிறேன். அன்றைய பொழுது ஆரவாரமின்றி கரைகிறது. மறுநாள் காலையில் தபால் தந்தோர் எப்பொழுதுமே போல் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. அன்று விநியோகம் செய்ய வேண்டிய தபால்கள் என வெவ்வேறாக ஒழுங்குபடுத்தி பிரதான இயகிகள் கையெழுத்து வாங்கிவிட்டு பட்டு வாடாவுக்கு புறப்பட்டேன். வானம் கருப்பு பர்தாவால் கவலை வாழ்த்திருந்தது. இங்க பர்தான்னு சொன்னது பர்தாவை குறிக்குது. ஏற்கனவே ஒரு இடத்துல பர்தான்னு சொன்னது கணவனை குறிக்குது. ஓகேயா? சரியா? விளைஞ்சுதா பிள்ளையர்? ஓ கிழக்கு சார். கிரணங்கள் வீரியம் இழந்து சோகம் சொரிந்தன. குளிர் காற்றும் குமைந்த மேக திட்டுகளும் மழை வருஷிப்புக்கு குறியீடு காட்டின. மழை பெய்தால் ஊருக்குள் அலைந்து திரிய திரிவதெப்படி என்ற கவலை மனதை பெரிதும் வாட்டியது. சரி, முடிஞ்ச வரை பார்ப்போம். கால் பாதங்கள் கடல்களோடு துரித கதியில் சரசம் புரிந்தன. பிரதான முச்சந்தியை தாண்டி கிராமத்துக்குள் ஊறுவதற்குள் பொன்மீனை கவ்விய நாரையை கொள்ளாத மழை இப்பிரதேசத்தை காயப்படுத்துகிறது. மழையை கண்டபடி தூற்றிக்கொண்டே ஒருவாறு வீட்டை அடைகிறேன். பாத்துமா, அந்த டவலை கொண்டு வாங்க. அப்ப இதெல்லாம் அவருடைய பண்புகள் எழுதி கொள்ளணும். இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் சுருக்கமா. பாத்துமா, அந்த டவலை கொண்டு வாங்க. தலையை துடைக்க. குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தும் பதிலில்லாத பயங்கர வெறுமை. சில கணங்களுக்கு பின் இளைய மகன் சுவாரஸ்யமின்றி டவலை கொண்டு வந்து தந்தார். மெல்ல குசினியை பக்கம் வந்து வந்து எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. பாத்துமா நிலைப்படியில் உட்கார்ந்து கொண்டு மலையை விரிக்கின்றாளா, அல்லது மனதில் துயர மூட்டையை கருமை தட்டிய முகத்தால் சுரக்கின்றாளா? நினைவுக்கு பழிச்சென்று மின்னலாக. இப்ப பாத்திமாவுக்கு ஒரு பிரச்சனை. அதனாலதான் பாத்திமா அப்படி இருக்கிறா. அவட பண்புகளும் எழுதி கொள்ளணும். இப்ப இவரோட கதைக்காம டவலை கொடுக்காம கிச்சன்ல குந்தி எங்கேயோ பார்த்து கொண்டு இருக்கிறார். காலையில் இருவருக்கும் நடந்தேறிய வாக்குவாதத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ராஜரீக உறவின் முறிவு என்று நிர்ணயம் செய்து கொள்ள அவ்வளவு நேரம் எடுக்கவில்லை. நான் ஓசையின்றி மெதுவாக முன்வாசலில் அமர்ந்து கொள்கின்றேன். இல்லத்தில் அடிக்கடி இப்படி முகமுறிவுகள் ஏற்படுவதுண்டு. எல்லாம் பொருளாதார துண்டுவிழலால் ஏற்படும் நிர்பந்தங்கள் தான். கொஞ்சம் உறக்க பேசிவிட்டால் இல்லாளின் வீடோ எதிர்ப்பும் கருப்பு கொடி தூக்கலும் ஒரு 4 நாள்களுக்காவது வெற்றிகரமாக நிலைக்கும். அப்ப கொஞ்சமாவது ஒரு உரத்து பேசினா என்ன, 4 நாளைக்கு அவ பேசாம இருப்பாவா கோவிச்சு கொண்டு. யாரு? பாத்துமா. ஓகேயா? வீட்டுக்கு வீடு வாசல் படிதான். பெண்ணின் மன இயல்புகள் பாதிக்கு மேல் குழந்தைத்தனமானது. இப்படி சொன்ன அந்த உளவியல் மேதையின் கைகளை குலுக்கி பாராட்டு தெரிவிக்க வேண்டும் போல இருந்தது எனக்கு. பெண்ணுக்கும் சிறிது குழந்தைக்கும் பிடிவாதம் பிடிப்பது ஒரு இறுக்கமான உடன்பாடு உண்டுதான். ஆனால் காலையில் நடத்திய போரில் பாத்துமா மீது கிளை
ஏதுமில்லை என்பது என் இப்போதைய முடிவு. பிரச்சனைகளை முரட்டுத்தனமாக அணுகி எவன்தான் தீர்வை அடைந்திருக்கிறான்? கற்பனையில் நடக்கும் மாமா மகளின் கல்யாண வீட்டுக்கு அவள் கட்டாயம் போக வேண்டுமாம் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? அப்ப இவ கோவிச்சு கொண்டிருக்கிற நோக்கம் காரணம் என்னன்னு சொன்னா, மாமாட வீட்டுல கல்யாணத்துக்கு போகணும் என்று சொல்லியிருக்கிறா. அந்த போறதுக்கான பணம் இவர்கிட்ட இல்லை. அதனாலதான் இப்ப அவ கோபமாக இருக்கிறா. ஆனா சரியா பிள்ளை விளைச்சுதான். அப்ப கல்யாண வீட்டுக்கு போவதென்றா 1000 ரூபாய்க்கு மேல வேணும். இப்ப வசதி இல்லை, கடன் கேட்க யாரும் இல்லை, பிறகு பார்க்கலாம் என்று அவளது கோரிக்கையை காட்டமாக நிராகரித்ததன் விளைவே இந்த இடைவெளி. குற்ற உணர்வினாலும் இயலாமையினாலும் மனம் இப்போது துயர இலைகள் பின்னுகின்றது. இப்ப இதுவரைக்கும் இருக்கின்ற இந்த ஃபாரூக் நானாவுடைய பண்பையும் பாத்துமா பற்றிய பண்பையும் எழுதி கொள்வீங்களா? ஓகே. ஓகே சார்.
எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. பாருங்க, இன்னும் 3 நாட்கள் கல்யாண வீட்டுக்கு யாராவது வந்து கை கொடுப்பார்களா சமாதான கொடியை தூக்கி பிடிப்பதற்கு? இதென்ன பேய் மழை விடாது போலிருக்கு. இப்படியே பெய்தா இந்த கடிதங்களை உரியவர்களிடம் சேர்ப்பது எப்படி? வீடு எந்த சலனமுமின்றி வெறிச்சோடி போயிருந்தது. சூனிய வெறுமையும் உற்சாகமின்மையும் வாட்டி துளைக்கின்றன. ஆணின் உயிர்ப்பு சக்தியே பெண்தானே. அவள் கலகலப்பின்றி முடங்கி போனால் எல்லாமே முடங்க எல்லாமே முடக்கம்தான். அறிஞர் அண்ணா சொன்ன வாசகம் ஒன்று எனது ஞாபகத்தில் வருகிறது. அரிசி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று பெண் சதாவும் அலட்டி கொண்டிருப்பதனால் தான் முன்னோர்கள் அவளுக்கு இல்லாள் என்று பெயர் வைத்தார்கள். இந்த விடயத்தில் அண்ணாவிலிருந்தும் அந்த முன்னோர்களிலிருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறேன் நான். பொருளாதார தாக்கம், குடும்ப சுமை இவற்றில் மனைவி அடிக்கடி இல்லாமல் போகிறாள். தனது சுயத்தை வாழ்க்கை அவலங்களில் இழக்கின்றார். இதனால் தான் இல்லாள் என்று பெயர் வந்தது. சரி, கிடக்கட்டும். பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய மொழி ஆராய்ச்சி விவகாரங்கள் இந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட போஸ்பியோனுக்கு என்னது எதற்கு? இப்போ ஒரு கேள்வி எழுதுங்க. பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர் வர காரணமாக கூறப்படுகின்ற விடயங்கள் எவை? கேள்வி போடுங்க. பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர் வர காரணமாக கூறப்படுகின்ற விடயங்கள் எவை? பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர் வர காரணமாக கூறப்படுகின்ற விடயங்கள் எவை? எழுதிக் கொள்ளுங்க.
ஓகே பிள்ளைகள், இதுல தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. வலைக்கும் அஸ்ஸலாம். ஹிஃபத், ஹம்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் எங்களோட கிளாஸுக்கு குறவு தானே. ஓ சார். ஓகே சொல்லு. சார். ஓகே, ட்ரை பண்ணுங்களேன். ஓகே சார். ஓகே.